Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை வந்துட்டு தேர்தலை வந்து ஒரு நிறுவனம் மாதிரி, ஒரு கம்பெனி மாதிரி நடத்தி கொடுக்குறது. அப்படியே இன்புட் ப்ராடக்ட் போட்டால் அவுட்புட் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் மயமாக்கல் தான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. கே நேரு எடுத்துப்போம், உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அவருக்கு திருச்சியில நூக்கன்கான தெரியுமா, இல்ல ஒரு XYZ அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டிக்கு தெரியுமா? அவருக்கு தான் தெரியும். அப்போ இவங்களை தாண்டி இவங்க எங்க பெர்ஃபார்மன்ஸ் கூடுதலா பண்ண போறாங்க, ஏன் இவங்களுடைய தேவை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் வியூகத்தை அமைச்சு உங்ககிட்ட கொடுப்பார், அதை ஃபீல்டில் போய் நிறைவேற்ற வேண்டியது நீங்க தான். கூட்டணி அமைக்கிறதுன்ற வரைக்கும் போறாங்கல்ல, அந்த எல்லை, அந்த எல்லை கோடு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு கேட்கிறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு எல்லை கோடு கிடையாது. திருச்சியில வந்துட்டு நம்ம இப்படி போக முடியாது, நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சிக்காரரை விலைக்கு வாங்கி தான் தீரணும், இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளருக்கு அதிகமான புல்லிங் பவர் இருக்கு, அவரை நம்ம வந்து கட்சிக்குள்ள ரோப்பின் பண்ணணும். நீங்க நிறைய விளம்பரங்கள் வந்து பார்த்திருக்கலாம், இந்த கட்சி தான் அந்த விளம்பரத்தை பண்ணிருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க கீழே பாத்தீங்கன்னா யார் விளம்பரதாரர்னு போடவே மாட்டாங்க. ஒரு சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் அப்படியான ஒரு மாய பிம்பத்தை, ஒரு பலூன் பிம்பத்தையும் உருவாக்க முடியும். ஏன்னா அவங்களால ஒரு அரசியல் கட்சியை பத்தி உருவாக்கும் போது அவங்கள பத்தி உருவாக்க முடியாதா? இந்த நிறுவனங்கள் தகவல்களை எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு எதிர்கட்சி வந்து அதிகமான பணம் கொடுக்குதுன்னா இந்த தகவலையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க எதிர்கட்சி கிட்ட. அவதூறு பிரச்சாரம், உங்களை சிஸ்டமேட்டிக்கா என்னால வந்துட்டு அவதூறு பண்ணி காலி பண்ண முடியும். இது வந்து அறிவியல் பூர்வமா பண்ணுவாங்க, சயின்டிபிக்கா ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுவாங்க. எல்லா யூடியூப் சேனல்களும் அதையே பேசுவாங்க, எல்லா மீடியாவும் அதே பேசணும் போது மக்களுடைய பிரச்சனைகள் இருந்து மேனிபுலேட்டர்ஸ் மூலமா மக்கள் சமூகம் வந்து ரொம்ப பின்தங்கி சொல்லு. திட்டமிட்டு நடக்குது. அது திட்டமிட்டு ஏன் பண்ண முடியும்? நான் அதுதான் உங்களை கேட்கிறேன், மக்களை பத்தி கேட்கிறேன். இதை ஒருத்தர் மேனிபுலேட் பண்றது திட்டம் போட்டு பண்ண முடியாதா? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதிலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் சைபர் சேஃப்டி எக்ஸ்பர்ட் சைபர் புத்தா, நாம் அனைவரும் அடைந்த வினோத் ஆறுமுகம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்மை காலத்தில் ரொம்ப அதிகமான ஒரு பேசப்படுபவர்களாக மாறி இருப்பது வியூக வகுப்பாளர்கள், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வந்து ஒரு கட்சிக்கு தேவைப்படுறாருப்பா, அவர் கட்சிக்கு போனார்னா அந்த கட்சியை ஜெயிச்சிரும்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பேசப்படுது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் அதை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க, அதை பற்றின ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க தமிழ் சமூகத்தில். இன்றைக்கி ரொம்ப அதிகமான பேர் பேசுகிறாங்க, புதிய கட்சிகளும் ஒரு ஆள்களை எடுத்துக்கிறாங்க, பாரம்பரியமான கட்சிகளும் எடுத்துக்கிறாங்க. அடிப்படையில் ஒரு வியூக வகுப்பாளர் அப்படின்னா யாரு, அவருடைய பணி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? டெக்னிக்கலாக நம்ம பேசுவோம். இப்போ தேர்தல் வியூக வகுப்பாளர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு தேர்தலை ஒரு கட்சி எதிர்கொள்ள போகுது அப்படின்னா அது வெற்றி முதல் நோக்கம் அப்படின்னாலும், ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா தன் மக்கள்கிட்ட தன்னுடைய பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணியிருக்கோம், தன்னுடைய இருப்பை எப்படி மக்கள்கிட்ட காட்டியிருக்கோம் அப்படிங்கிற பல விஷயங்களை ஒரு தேர்தலில் ஒரு பொலிட்டிக்கல் கட்சி வந்து வைக்கணும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது இந்த பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷனை நீங்கள் சயின்டிஃபிக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பழைய போஸ்டர் முறைகள்லேருந்து பழைய என்ன சொல்கிறது முறைகள் இருந்தாலும் இன்றைக்கி இன்னும் மக்கள்கிட்ட வந்து நம்ம நெருங்க முடியும். அந்த முறையில் விஞ்ஞானபூர்வமாக ஒரு இந்த தேர்தல் மேலாண்மையை பண்ணுறதை தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். இது உள்ளே வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஒரு தேர்தலுக்கு தேவையான நிதியை கலெக்ட் பண்ணுறதில் ஆரம்பித்து கேம்பெயினை வடிவமைப்பது, கிராஸ் ரூட் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேம்பெயின்னா பெரிய அளவில் எவ்வளோ எப்படி பண்ண போகிறோம், யூடியூப்பில் எவ்வளோ பண்ண போகிறோம், டிஜிட்டல் எவ்வளோ பண்ண போகிறோம், டிவியில் எவ்வளோ பண்ண போகிறோம், இதெல்லாம் தீர்மானிக்கிறது. எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு எப்படி ஒரு பாட்டு வைக்க போகிறோம், யார் வந்து அந்த பாடலை பாட போகிறாங்க, யார் அந்த பாடலை எழுத போகிறாங்க, என்ன கலர் டோன்ஸில் இருக்குது, ஸ்லோகன் வடிவமைக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான ஸ்லோகன் என்ன, இது கேம்பெயின். அதுக்கப்புறமா கிராஸ் ரூட் மூமெண்ட்ஸ், கீழே வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். முன்ன வந்து மேடைகள் போட்டு பேசுவாங்க, தேர்தல் பிரச்சாரம், அது மட்டுமா கீழே வந்து மூமெண்ட்ஸாக அதை வந்து கிராஸ் ரூட்டில் எடுத்துகிட்டு போகிறது. இதற்கு தேவையான ஃபண்டிங்கை வந்துட்டு கலெக்ட் பண்ணி உருவாக்குறது, இதற்கு தேவையான பப்ளிக் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது, மீடியாக்கள் சமூக வலைதளங்களில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்ணுறது. ஒருவேளை சொதப்பிருச்சு,
கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது. ஒருத்தர் ஏதாவது ஒரு ஊழல் ஒரு ஸ்கேண்டலில் மாட்டிக்கிட்டார் ஒரு தேர்தல், அதுவை மேனேஜ் பண்ணி கொடுக்கறதுல ஆரம்பித்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்னுடைய வேலை வந்துட்டு தேர்தலை வந்து ஒரு நிறுவனம் மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி நடத்தி கொடுக்கறது. அப்படியே இன்புட் ப்ராடக்ட் போட்டால் அவுட்புட் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் மயமாக்கல் தான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. கார்ப்பரேட்னா தப்பாயிடும். ஐ மீன் சயின்டிஃபிக் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்க, சயின்டிஃபிக் அப்ரோச்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஆனா இப்போ நீங்க சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா பாரம்பரியமான கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு இப்போ திமுக அதிமுக இருக்குன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பீரியடாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையார் பீரியடு, எம்ஜிஆர் பீரியடு, காமராஜர் பீரியடு, இவங்க பீரியட்லாம் இன்னைக்கு இருக்கிற மாவட்டத்தில் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்போ கே நேரு எடுத்துப்போம், உதாரணத்துக்கு எடுத்துப்போம், அவருக்கு திருச்சியில் நூக்கன்கான தெரியுமா இல்லை ஒரு XYZ அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டிக்கு தெரியுமா பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் தெரியும். அப்போ இவங்களை தாண்டி இவங்க எங்க பெர்ஃபார்மன்ஸ் கூடுதலாக பண்ண போறாங்க, ஏன் இவங்களுடைய தேவை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்படி புரிஞ்சுப்போம். ஒரு 1000 வருஷமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், கல்யாணம் அப்படி இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒரு கல்யாணம் பண்ணோன்ட்டு. இப்போயே நம்ம அது கான்ட்ராக்டாக கொடுக்குறோம். ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஏன் இப்போ நம்ம வந்து அழகாக கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு முதல் விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு அரசியல் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல்வாதிக்கும் வந்துட்டு பல வேலைகள் இருக்கும். அதில் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் தேர்தல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு இன்னைக்கும் நீங்கள் சொல்லுகிற அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து வியூக அமைப்பாளர் மட்டும்தான். அவர் வியூகத்தை அமைச்சு உங்ககிட்ட கொடுப்பார், அதை ஃபீல்டில் போய் நிறைவேற்ற வேண்டியது நீங்க தான். அவருக்கு தேவையான எலெக்ஷன் அனாலிசிஸ் டேட்டாவோ உங்ககிட்ட இருந்து தான் வருவாங்க. அதே மாவட்ட செயலாளர்கள் கிட்ட தான் வாங்க. இப்போ நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு மொத்தத்தையும் செஞ்சு கொடுத்துருவாரு, நம்ம அலுங்காம குலுங்காம போலாம் அப்படிலாம் கிடையாது. கூட்டணி அமைக்கிறதுன்ற வரைக்கும் போறாங்கல்ல, அந்த எல்லை கோடு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு கேக்குறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு எல்லை கோடு கிடையாது, அதுதான் எல்லை கோடு கிடையாது. அவர் வந்து உள்ள வராரு, நீங்க வந்து இந்த கொள்கை இப்போ இந்திய கூட்டணி எடுத்துக்கங்க, அவங்க எப்படி உருவாக்கி இருப்பாங்க, எவ்வளவு முரண்பாடுகளோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு இப்படியெல்லாம் நீங்க கூட்டணி அமைக்கணும்னு சொன்னா அவர் வந்து நீங்க அமைக்கணும்னு சொல்றதோடு நிறுத்திப்பார். இதுதான் என்னோட ஒரு தொகுதியிலேயே எனக்கு இருக்கிற பர்சன்டேஜ், நீங்க 2 பேர் ஒன்று சேர்ந்தீங்கன்னா தான் எனக்கு பர்சன்டேஜ் அதிகமாகும், இதுதான் இந்த டேட்டா அனாலிசிஸை வச்சுட்டு போயிடுவார். அதற்கப்புறமாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து பார்ட்டி தான். ஓகே, இவங்களை எக்ஸிக்யூட் பண்ணி சில விஷயங்களை கொடுக்க சொல்லுவாங்க, கேம்பெயின் தான் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. பார்ட்டியை வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு திரைப்படத்துல காட்டுற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பார்ட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதான் கேக்குறேன். அதாவது அவருடைய எல்லை வந்துட்டு என்னன்னா கேம்பெயின் டிசைன்ல அவருக்கு எல்லையே கிடையாது. ஓகே, ஆனா அந்த கேம்பெயின் எடுத்துட்டு உங்க டேபிள் மேல வைக்கிற வரைக்கும் தான் அவருக்கு எல்லை. அதுக்கு மேல ஒருத்தரோட அவங்க கம்யூனிகேட் கூட பண்ண முடியாது. அதை அந்த கட்சி தான் பார்த்து, தலைவர் தான் முடிவு பண்றது, அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். தலைவர்னு கூட சொல்லாதீங்க, அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். அங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவர் வந்து சொல்ல கைட் தான் பண்ண முடியும். சரி, இது நான் இங்க வந்துட்டு இப்போ திருச்சியில வந்துட்டு நம்ம இப்படி போக முடியாது, நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சிக்காரரை விலைக்கு வாங்கி தான் தீரணும், இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளருக்கு அதிகமான புல்லிங் பவர் இருக்கு, அவரை நம்ம வந்து கட்சிக்குள்ள ரோப்பின் பண்ணணும் இப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்கலாம். ஆனா அது அதை பண்ணணுமா வேணாவா அப்படிங்கறத அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். இவர் வந்து வியூகங்களை அமைச்சு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதிகபட்சமா டேட்டா அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கலாம். இவங்களுக்கு எங்க கொஞ்சோண்ட இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் கேம்பெயின்லாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் புதுசு டிஜிட்டல் கேம்பெயின்னு கொஞ்சம் பிஆர் மேனேஜ் பண்ணுறதுலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பவர்ஸே கொடுப்பாங்க. நீங்களே கேம்பெயினை ரன் பண்ணுங்க, அப்புறம் தேர்தல் விதிகளுக்கு வேற ஒரு நிதி பிரச்சனை அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவர் வந்து சாப்பிட்டு எப்படியோ சொல்லிட்டுவார் எல்லாரும், அப்படிலாம் கிடையாது. அவர் அதிகபட்சம் ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருப்பார். அதான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்பு ஒரு குழு இருக்கு இல்லையா, அவங்க படிச்சுட்டு விவாதிச்சு முடிவுகள் எடுப்பாங்க. ஓகே, ஆனால் இந்த டேட்டாஸ் இருக்குல்ல, இந்த டேட்டாஸை ஒரு பார்ட்டியால் ஏன் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பார்ட்டி நினைச்சதுன்னா லோக்கல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன டெமோகிராஃபிக்கல் டேட்டா இருக்குது கொடுப்பா அப்படின்னா ஒரு மாடல் செஞ்சுட்டு போகிறான். இல்லை, இப்போ என்னன்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம், பார்ட்டியால் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுற எல்லா வேலையும் பண்ண முடியும். 2 விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு இடைநிலை டிரான்சிஷன் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே கொஞ்சம் பழமையானவர்கள், அவங்களுக்கு புதிய நடைமுறைகள்
புதிய டூல்ஸ், புது இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ இது ஒரு இடைநிலை ஸ்டேஜ் தான். இன்னும் ஒரு 10-20 வருடங்கள் கழித்து வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேயே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இயல்பா உருவாகிடுவாங்க, வந்து சேர்ந்துருவாங்க, கட்சியிலேயே உருவாயிடுவாங்க. இடைநிலையில நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் தேவைப்படுறாங்க. இன்னொரு பிரச்சனை இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க சொல்றீங்க, அப்படி ஒரு டேர்மே கிடையாது. ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் தான், ஒரு நிறுவனம் தான் செயல்படும். ஏன் இது அப்படின்னா, தேர்தலுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இதைத்தான் செய்யணும், இவ்வளவு பணம் தான் செலவு பண்ணணும், தேர்தலுக்கு இவ்வளவு நிதி தான் கொடுக்கணும், தேர்தல் விதிமுறைகள் இருக்கு. ஆனா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணி டிஜிட்டல் கேம்பெயின்ல கோடிகள்ல போகும், தேர்தல் நிதிக்கும் இதுக்கும் இப்படி இருக்கும். அப்ப நிறுவனமாக உங்களுக்கு செய்யறது இருக்கு இல்லையா, நீங்க வந்து அதனுடைய டிட்டாச் பண்ணிக்க முடியும். நீங்க நிறைய விளம்பரங்கள் வந்து பார்த்திருக்கலாம், இந்த கட்சி தான் அந்த விளம்பரத்தை பண்ணியிருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க கீழே பார்த்தீங்கன்னா யார் விளம்பரதாரர்னு போடவே மாட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா, தேர்தல் நிதிக்கு வந்துட்டு கேம்பெயினுக்கு, டிஜிட்டல் கேம்பெயினுக்கு நீங்க இவ்வளவுதான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அது ஒரு நிறுவனமா இருந்து பண்ணும்போது கட்சிக்கும் நிறுவனமும் தனியாடும். அந்த தேவைக்காகவே கட்சிகள் வந்துட்டு தங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் தனி நிறுவனமா வச்சுப்பாங்க தேர்தல் விதிமுறைகளுக்காக. அவங்க கிட்டத்தட்ட கட்சி தான். இப்போ இன்டர்மீடியேட்டா சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தேவை இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகள் அப்சல்யூட் ஆயிடும். ஏன்னா கட்சியில வரக்கூடிய புதிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த நாலேஜோட வருவாங்க. அவங்க வரும்போதே ஏஐ டூல்ஸோட வருவாங்க, டேட்டா அனாலிசிஸ். இல்ல, அந்த கட்சியே ஒரு குழு அமைச்சு ஒரு தனி நிறுவனமா போட்டு இவங்க கட்சிக்காரங்களே அந்த நிறுவனத்துல போட்டு வேலை பார்க்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர்லாம் சொல்ல விரும்பல, ஒரு கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதோ அந்த வெற்றி பெற வாய்ப்பு இருப்பவர்களுக்கெல்லாம் வேலையை பார்த்து தன்னை ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கிறாங்க. இது ஒரு மாய பிம்பமா தவிர உண்மை கிடையாதுன்னு ஒரு தியரி வைக்கிறாங்கல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? 50-50. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை என்னன்னா, டீடைல் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கறது, உங்களுக்கான கேம்பெயினை ரன் பண்ணி கொடுக்கறது. இந்த ப்ராசஸ் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சு. இப்போ எல்லா கட்சிகளுமே அப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களை எம்ப்ளாய் பண்ணிக்க முடியும். முன்பு ஒரு காலத்தில் அது ஒரு கட்சி மாத்திரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்த போது மற்ற கட்சிகள் வந்து அவங்க ஈஸியாக தோத்து போயிட்டு இருந்தாங்க. அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வேலை பார்க்குற இடத்துல தோத்து போயிட்டு, இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நிறைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு நிறுவனங்கள் ஒரு கட்சியை சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னும் போது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களுக்குள் நடக்கிற காம்படிஷன்ல யார் எஃபிஷியண்டா இருக்காங்களோ அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு நீங்க சொல்லுகிறதும் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் உங்களை முதல்வர் ஆக்குற அளவுக்கு அவருக்கு பிஆர் கம்யூனிகேஷன் தெரியும்னா, நான் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லி அவரை பிஆர் பண்ணிக்கும் அவருக்கு தெரியும் தானே. அப்போ ஒரு சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் அப்படியான ஒரு மாய பிம்பத்தை, ஒரு பலூன் பிம்பத்தையும் உருவாக்க முடியும். ஏன்னா அவங்களால ஒரு அரசியல் கட்சியை பத்தி உருவாக்கும் போது அவங்கள பத்தி உருவாக்க முடியும். அப்போ எனக்கு என்ன கேள்வினா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் தேர்தல் முறையில் பங்கெடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான நிறுவனங்கள் மூலமாக வரக்கூடிய இந்த டேட்டாஸ் இருக்குல்ல, இது அத்தியாவசியமா இல்லை அனாவசியமா? அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியம். ஆனால் ரொம்ப நாளைக்கு இவங்களை இங்கே டிபெண்ட் ஆகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த நிறுவனங்கள் தகவல்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு நாளைக்கு எதிர்கட்சி வந்து அதிகமான பணம் கொடுக்குதுன்னா இந்த தகவலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க எதிர்கட்சி கிட்ட. அப்போ உங்களுடைய வீக்னஸ்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு இன்னைக்கு அது அத்தியாவசியம் தான், உங்களுக்கு தேவை. ஆனால் லாங் டேர்முக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தங்களுடைய தகவல்களையும் தங்களுடைய கட்சி இந்த தகவல்களையும் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் தாங்களே பண்ணிக்கிறது தான் நல்லது. ஆனால் இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா டிபெண்ட் ஆகி தான் தீரணும். ஏன்னா அவங்களுக்கு கட்சியில எல்லாருமே புதுசா நிர்பந்தமானு கேட்கறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, புதுசா கட்சி வருது, அவன் வச்சுட்டான்பா, அவன் வச்சுட்டான், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நிர்பந்தம் தான். ஏன்னா நீங்க யார்கிட்ட இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அவன் சயின்டிஃபிக்கா டாப்ல இருப்பான். அவனுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை அழகா கம்யூனிகேட் பண்ண தெரியும், உளவியல் ரீதியாக கம்யூனிகேட் பண்ண தெரியும். தெர் இஸ் ஒன் டேர்ம் கால்டு, இது நெகட்டிவிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்மியர் கேம்பெயின் ஒன்று இருக்குது. என்னுடைய பொலிட்டிக்கல் சர்டிஃபிகேஷனில் என்னுடைய தீசிஸ் அது ஸ்மியர் கேம்பெயின். அதாவது அவதூறு பிரச்சாரம். உங்களை சிஸ்டமேட்டிக்காக என்னால் வந்துட்டு அவதூறு பண்ணி காலி பண்ண முடியும். இது வந்து அறிவியல் பூர்வமாக பண்ணுவாங்க, சயின்டிஃபிக்காக ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுவாங்க. வித் ஒரு நெட்வொர்க் ஆஃப் இது வச்சுக்கிட்டு எந்த கேண்டிடேட்டு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை காலி பண்ணணுமோ அவங்கள வந்து பண்ணுவாங்க. ஓட்டர் சப்ரஷன் ஒரு டேர்ம் இருக்குது. ஒரு தொகுதியில் அதிகமான எதிர்கட்சி ஓட்டுகள் வருது அப்படின்னாக்கா அவங்கள சப்ரஸ் பண்ணுற மெத்தட்ஸ். பணம் கொடுக்கறது வந்து பல நேரங்கள் நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்ட்டு.
சில நேரங்களில் பணம் கொடுத்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓட்டர் சப்ரஷன் ஒன்று இருக்கு. இந்த நுட்பமாக இந்த எலெக்ஷன் வேலைகளை வந்துட்டு பக்காவாக நீங்கள் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மாட்டிக்காமல் பொலிட்டிக்கல் சர்ச்சில் பாசிட்டிவ்ஸ் பார்த்தோன்னா நெகட்டிவ்ஸையும் நீங்கள் பண்ணணும்ல, அதை ரொம்ப நுட்பமாக பண்ணக்கூடிய அளவு அவங்கக்கிட்ட வந்து அந்த திறமையும் இருக்கும், அந்த நெட்வொர்க்கும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நிர்பந்தமானா ஒரு பார்ட்டி இப்படி ஒரு திறமையாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பழமையான மெத்தடோட போய் நின்னீங்கன்னா காலி பண்ணிடுவாங்க. இவங்களால வரக்கூடிய நன்மை வந்து நீங்கள் ஓரளவு இப்போ சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நான் இவங்களால வரக்கூடிய கேடுகள் என்ன சொசைட்டிக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எல்லாருமே உருவாகிறாங்க, எல்லாருமே பல கோடிகளை வந்து காசு கேட்குறாங்க. ஏன்னா இவ்வளோ கோடி கேட்குறேன் என்னப்பா பண்ணுவீங்க, நான் இவ்வளோ பேர் ஆளை வைப்போம், இவ்வளோ பேரை போய் ஒர்க் பண்ண வைப்போம் அப்படின்றாங்க. இதனால் வரக்கூடிய கேடுகளாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன? இப்போது நம்ம வந்துட்டு என்னென்னா மக்கள் ஜனநாயக முறை எடுத்துங்க, மக்கள் அரசியல்வாதி. ஆமாம், மக்களுடைய பிரச்சனைகள் அரசியல்வாதிக்கு தெரியுது, அரசியல்வாதிகள் அதுக்காக தங்களுடைய கொள்கையிலிருந்து ஒரு தீர்வுகளை சொல்கிறாங்க. எந்த அரசியல் கட்சி நல்ல தீர்வை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ இது வந்துட்டு தொடர்ந்து விவாதங்கள் வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு யார் நல்ல தீர்வை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவாதமாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனை, அப்போ ஒரு கட்சி எக்ஸ் கட்சி வந்து சொல்றாங்க நாங்க வந்து பல நிறுவனங்களை ஓபன் பண்றதன் மூலியமா இங்க நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த கொள்கைகளை தளர்த்தி நிறுவனங்களை ஓபன் பண்ண மூலமா வேலை வாய்ப்பு உருவாப்போம் இவங்க ஒன்று சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல நாங்க வந்துட்டு புது நிறுவனங்கள்லாம் உருவாக்க போறது இல்ல, நாங்க வந்து உள்நாட்டிலே இருக்கக்கூடிய வேலைகளை தற்சார்பா பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முனை. இப்போ இதை பற்றி விவாதம் நடக்குது. மக்கள் வந்து எது தங்களுக்கு உகந்ததுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. வர்றவங்க ஓரளவு கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதிகள் ஓரளவு பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அதை ட்ரை பண்ணுவாங்க, அது வேலை வாய்ப்பு கொடுத்தா இல்லைன்னா அடுத்த வாட்டி வந்து திருப்பி அதே பிரச்சனை வரும், தீர்வு வந்ததா இல்லையான்னு போடுவாங்க. அப்போ இது கொஞ்சமாவது சமூக பிரச்சனையை குறைக்கும், நம்ம கொஞ்சம் அடுத்த படிக்கு முன்னேறும், ஆரோக்கியமான விவாதம் இருக்கும். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இந்த ஸ்மியர் கேம்பெயினையோ இல்லை வந்துட்டு மேனிப்புலேஷனையோ அவர் விஞ்ஞானபூர்வமாக கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி பண்ணுவார் அப்படின்னா இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க மேனிப்புலேட் பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் விவாதத்தில் இருக்கும். அங்கே வந்து மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கே திணிப்பாங்க. இவங்க மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் ஒரு நெரேஷனை செட் பண்ணி உனக்கு வேலை வாய்ப்பெல்லாம் பிரச்சனை கிடையாது, இங்கே ஒரு கோயில் இருக்கிறது தான் பிரச்சனை, இவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை கிடையாது, நம்முடைய ஒரு முன்னோர்களில் நடந்து தான் பிரச்சனைன்னு இவங்க அந்த நெரேஷனை திணிப்பாங்க. அப்போ இவங்க திணிக்கிற நெரேஷனையே மக்கள் வந்து வேற வழியே இல்லாமல் சுற்றியும் அதே எக்கோ சேம்பர் ஆகும். எல்லா யூடியூப் சேனல்களும் அதையே பேசுவாங்க, எல்லா மீடியாவும் அதே பேசணும் போது மக்களுடைய பிரச்சனைகள்லேருந்து மேனிப்புலேட்டர்ஸ் மூலியமா மக்கள் சமூகம் வந்து ரொம்ப பின்தங்கி சொல்லு. திட்டமிட்டு நடக்குது. அது திட்டமிட்டு ஏன் பண்ண முடியும்? நான் அதுதான் உங்களை கேட்குறேன், மக்களை பார்த்து கேட்குறேன். இதை ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணுறதை திட்டம் போட்டு பண்ண முடியாதா? ஸ்மியர் கேம்பெயின் அப்படிங்கிறது திட்டம் போட்டு பண்ணுறது தானே. ஒரு இப்போது என்கிட்ட நீங்கள் ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டிங்கன்னா என்னால் திட்டம் போட்டு இத்தனை யூடியூப் சேனல்கள், இத்தனை செய்தி நிறுவனங்கள், இத்தனை பிரிண்ட்டு, இத்தனை ஃபேஸ்புக், இத்தனை ட்விட்டர் ஐடிஸ், பாட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி சொல்லுகிற ஒரு நபர் மீது ஒரு அவதூறை மக்களால் நம்ப வைக்க முடியும். இதை வந்து அமெரிக்காவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூரோப்பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்மியர் கேம்பெயின் கூகுளில் போய் தட்டி பாருங்கள், எவ்வளோ சயின்டிஃபிக்காக பண்ணலாம், நீங்கள் டீப் ஃபேக்ஸை வச்சு பண்ணலான்னு அன்ற அளவுக்கு முன்னேறி இருக்குன்னும் போதுட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பாசிட்டிவாக பண்ணால் பிரச்சனை இல்லை, இதில் நெகட்டிவ் சைடும் இருக்குது, அது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. நிச்சயமா நிறைவா இந்தியாவை தாண்டி வெளியில் இது மாதிரி யாராவது விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா, இது உங்களுக்கு கை கொடுத்துருக்குதா நீண்ட காலத்துக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் இந்தியாவை சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மேபி இது காணாமல் போயிடும், கட்சிக்குள்ளே உருவாகிடுவாங்கன்னு. அப்போ வெளிநாடுகளில் இந்த மாதிரி உருவாகிருக்கிறாங்களா, வெளிநாடுகள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ ரிவர்ஸாக பாருங்கள், இதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்தது, அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்தது, ஐரோப்பாவில் ஏற்கனவே இருந்தது, ஆஸ்திரேலியாவில் இருந்தது, ரஷ்யாவில் இருந்தது, இங்கே இந்தியாவுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. ஓகே, இது முதல் விஷயம். வெளிநாடுகளில் வந்து பல ஆண்டுகளாக இருக்கு. இது இப்போ அங்கே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கேன். என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுடைய டெமோக்ரேட் கட்சி இருக்குது, ரிப்பப்ளிக்கன் கட்சி இருக்குது, இவங்க வந்துட்டு தங்களுக்கு தேவையான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து உருவாக்கிடுவாங்க. தங்களுடைய கட்சியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் அந்த நிறுவனத்தில் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கிட்டத்தட்ட முழு நேரமாக அந்த நிறுவனம் வந்துட்டு இன்னொரு கட்சிக்கெலாம் போகாது. அதாவது இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. அவர் திமுக பண்ணுவார், அதிமுக பண்ணுவார், நாளைக்கு போயிட்டு பிஜேபி போவார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டுப்படி ஆகாது. அவங்க டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிறுவனம் தான் இருக்கும், அவங்க வந்து கார்ப்பரேட் முறையில் இயங்குவாங்க.
ஆனால் அந்த நிறுவனங்கள் ஒரு கட்சிக்கே சார்ந்ததாக இருக்கும். இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு அந்த மாதிரி தான். இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குன்னு 2-3 நிறுவனங்கள் இருக்கு. ஆனால் அவங்க அந்த முழு நேரமும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிற அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வேலை பார்ப்பாங்க. இன்னொரு நிறுவனம் வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டிக்காக வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அதே மாதிரி கட்சி உணர்வாளர்கள் தான், சும்மாலாம் இருக்குங்களா? ஆமா, அது உணர்வாளர்களை தான் எடுத்துவும் போடுவாங்க அந்த நிறுவனத்துல. அதாவது இப்ப நம்ம சொல்றது, நான் சொன்னதே தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சி ஆட்கள் தான் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்றவங்கள அந்த நிறுவனத்துக்கு மாத்தி விட்டுருவாங்க. ஓகே ஓகே. இப்போ இதுல இன்னொரு முக்கியமா கூடுதலான ஒரு தகவலும் கேட்டு பெற விரும்புறேன். இதுல இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றாங்கல்ல, டெக்னிக்கலாக இவங்க என்ன மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க, இது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, இவ்வளோ வித்தியாசமாக இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் இருக்காதுல்ல? டூல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட எப்படி வரும்னா, இப்போ ஃபேஸ்புக் மாதிரியான நிறுவனங்கள் நேரடி தொடர்பில் வந்துருவாங்க. இப்போ ஃபேஸ்புக் நீங்கள் டூல்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான டூல்ஸ் இருக்கு. நம்ம நேமிங் த டூல்ஸ் அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ டீப்ஃபேக்ஸ்க்கு நீங்க இருக்கிற எந்த டூலை வேணா இன்னைக்கு மீம்ஸுக்கு வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த நிறுவனங்கள் வந்து இவங்களோட கை கோர்க்கும். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா இது பெரிய பணம். இப்போ ஃபேஸ்புக்கினுடைய மிகப்பெரிய வருமானம் எங்கிருந்து வருது அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஆட்ஸ்ல இருந்து தான் வருது. இப்போ அந்த நிறுவனங்கள் வந்துட்டு நிறைய டூல்ஸ் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்களும் இன்னவுஸா டூல்ஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த டூல்ஸையும் நீங்கள் வந்து டீப்ஃபேக் டூல்ஸையும் எடுத்து மீம்ஸ் கிரியேட் பண்ணலாம், பொலிட்டிக்கல் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஸ்மியர் கேம்பெயின் பற்றி சொன்னோம் இல்லையா? ஸ்மியர் கேம்பெயினில் வந்துட்டு தேர்தல் விதிமுறைக்கு இது எதிரானது. இங்க ஸ்மியர் கேம்பெயினே பண்ண, தேர்தல் விதிமுறை விட்டுருங்க, இந்திய சட்டத்திற்கே அது எதிரானது. ஹவ் டு ஐடென்டிஃபை? நீங்க இது ஸ்மியர் கேம்பெயின் தான் அருள் அப்படின்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே எனக்கு கோவம் வரும். நான் ஒரு மீம் பார்க்குறேன், ஒரு நியூஸ் பார்க்குறேன், ஒரு ஆட் பார்க்குறேன். இப்போது நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் இப்போ சீரியஸாக இப்போ யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்க்குறது இல்லை. என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னென்னா, நான் ஒரு நியூஸ் பார்த்த உடனே எனக்கு வந்து அது எமோஷ்னலாக எனக்கு ட்ரிகர் பண்ணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலேயோ இல்லை ஒரு தனி நபர் மேலேயோ, இவன் அப்படி தான் பண்ணியிருப்பான், இவன் அப்படின்னு அந்த கோவம் வரும். பட் நான் வந்துட்டு அப்படி கோவம் வந்து நிறுத்திடுவேன். இது மேபி மேனிப்புலேஷனாக இருக்கலாம், கொஞ்சம் நிறுத்தி செக் பண்ணி பார்ப்பேன், இந்த மாதிரி சொல்ல வாய்ப்புகள் இருக்கா. இது வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா, ஜஸ்ட் லைக் தட் எனக்கு பார்த்த உடனே ஒரு கண்ணாடி கொடுங்க நான் போட்ட உடனே தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பொலிட்டிக்ஸ்னுடைய ஒரு பேசிக் புரிதல், அதாவது 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கனாலே போதும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்படி சொல்ல முடியுமா, ஒரு தனி நபர் இப்படி சொல்லுவாரா, எனக்கு ஏன் வந்து இவங்க மேலே எனக்கு வந்துட்டு எப்படின்னா கோவம் வருதுன்னா நான் நிறுத்திட்டு இல்லை இதை பற்றி நம்ம டேட்டா கேதர் பண்ணுவோம், இது உண்மைதானா, முதல்ல போய் கேட்பேன், இது உண்மைதானா அப்படின்ட்டு அனாலிசிஸ் எனக்கு நானே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தது. எல்லாருமே இதை பண்ணுவாங்களா? எல்லாருமே பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுக்கு முட்டாள்தனமான இவங்க தான் உங்களை ஆளுவாங்க. பரவாயில்லையா? இப்போ ஒரு ஜனநாயகம், இப்போ அதுதான் முயற்சியாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மக்கள்கிட்ட இந்த டிஜிட்டல் சூழலில் இந்த மாதிரியான ஒரு நிதானமும் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கும் வந்தால் தான் நல்ல ஜனநாயகத்துக்கு நமக்கு நமக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பவருக்கு வர்றதுனாலையோ ஒரு பொலிட்டிக்கல் பர்டிகுலர் பர்சன் வர்றதோ எனக்கு தேவை கிடையாது. எது ஜனநாயகத்துக்கு சரியானவர்கள் வந்துட்டா போதும். அது யார் தீர்மானிப்புனா மக்கள் தான். மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் சூழல் வந்துட்டு எப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அப்போகலிப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஊழி காலம் மாதிரி. அவ்வளவு போலி தகவல்கள், நீங்கள் ட்விட்டர் திறந்தாலே அவ்வளவு வன்மம். நேற்று கூட நான் இதை பற்றி ட்விட்டரில் ஒரு ட்விட்டர் திறந்து கொஞ்சம் தான் அவ்வளோ வன்மம் இருக்குது, அவ்வளவு ட்ரால்ஸ் இருக்குது. ஒரு ஹெல்த்தியான மனநிலைக்கு வந்து இவ்வளவு ட்ரால்ஸ், இவ்வளவு வன்மம் வந்தோ இவ்வளோ போலி செய்திகளோ நல்லது கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் புரட்சியெல்லாம் பண்ண மாட்டீங்க, எல்லாரையும் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப தேவையானது என்ன இந்த சூழல் அப்படின்னா, கோவப்படாதீங்க, உடனே கோவப்படாதீங்க. ஒரு செகண்ட், 5 செகண்ட் ரூல்னு சொல்லுவோம். கோவம் வருதுன்னா ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 4 3 2 1 இரு, அவன் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா செக் பண்ணு. ஒவ்வொரு முறை கோவப்படணும் உடனே ரீட்வீட் பண்ணணும், உடனே ஷேர் பண்ணி திட்டணும், இவன் அப்படி தான், அப்படிலாம் பண்ணாமல் 5 4 3 2 1
அவங்க உண்மையா இல்லையான்னு யோசிப்போம். இந்த டைமுக்கு இந்த 5 செகண்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நிச்சயமாக அதை இந்த விவகாரங்கள் குறித்தும் சரி, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தேவையா தேவையில்லாங்கிறத தாண்டி இன்னைக்கு சொசைட்டிக்கு இவங்க எப்படிப்பட்ட ரோல்ஸை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து இந்த விஷயம் ஷேர் பண்ணி எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. முன் சந்திக்கலாம். வணக்கம்.